அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 260வது நாள் பாடல் 258. கல்வி அகலமும் கட்டுரை வாய்ப்பாடும் கொல் சினவேந்தன் அவை காட்டும் மல்கி தலைப்பாய் இழிதருவும் தன்புணல் நீத்தம் மலை பெயல் காட்டும் துணை. ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சரவை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு அமைச்சரவையை வைத்தே அரசனை எடை போட்டு விடுவார்களாம் அந்த காலத்திலே. உன்னுடைய நண்பனை சொல், உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். அல்லது உன் தாயை பற்றி சொல் என்று சொல்லி உன் மகளை பற்றி அவள் எப்படி இருப்பாள், அவள் மகள் எப்படி இருப்பாள் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அரசனுடைய அமைச்சரவை எப்படி இருந்தால் அது அந்த அரசனை காட்டி கொடுக்கும் என்று சொல்கிறார். அமைச்சரவையை வைத்து அமைச்சர் அரசன் எப்படி இருப்பான் என்று சொல்லுமாம். எப்படி மழை மேகங்கள் அடர்ந்த மலை மீது பெய்யுகிற பொழுது அருவிகளிலே நீர் வருவதை வைத்தே மழையின் அளவை கணக்கடுமா போலே ஒரு அரசனுடைய கோபத்தை, அவன் காட்டுகிற வீரத்தை, அவனுடைய நீதி நேர்மையை எல்லாம் அவனுடைய அமைச்சர்களை வைத்தே கணக்கு போட்டு விடலாம் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். அரசனுடைய கல்வி பெருக்கத்தையும் நீதி கூறும் முறையையும் அவனது அவையே காட்டி நிற்கும். அவனுடன் யாரெல்லாம் இருந்து அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறார்களோ அவ்வாறே அரசனுடைய நிலை இருக்கும் என்பதனாலே நல்ல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அவையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அரசன் நல்லவனாகத்தான் இருப்பான். அப்படி இல்லையேல் என்றால் அமைச்சரவை என்பது வெறும் தலையாட்டும் பொம்மைகளாக இருந்தால் அரசனானவன் சர்வாதிகாரியாக இருந்து அவன் நினைத்ததை செய்து கெட்ட பெயர் வாங்குவான். மலையிலே பெய்கிற மழையை அருவியாக ஓடுவதை வைத்து எப்படி மழை அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என கணக்கெடுக்கிறார்களோ அதுபோல மனிதர்களாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அறிவை வைத்து அரசனுடைய அறிவு தீர்மானிக்கப்படும் என்று உரைக்கிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். கல்வி அகலமும் கட்டுரை வாய்ப்பாடும் கொள்சின வேந்தன் அவை காட்டும் மல்கி தலைப்பாய் இழிதருவும் தன்புணல் நீத்தம் மலை பெயல் காட்டும் துணை. நன்றி, வணக்கம்.